வணக்கம் நண்பர்களே. நாம் சொல்கிற செய்தி சாதாரண செய்தி அல்ல. மாபெரும் அதிர்ச்சியும் ஒரு பெரிய நெட்வொர்க்கும் உள்ள ஒரு செய்தியை தான் நம்ம சொல்கிறோம். ரமணான்னு ஒரு படம் சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்துச்சு. ஒரு அரசு அதிகாரிகளால், ஒரு இல்லை பல அரசு அதிகாரிகளால் பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு குடும்பத் தலைவன் மீண்டும் இந்த ஊழலை ஒழிப்பதற்காக என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தார் என்பதுதான் ரமணா படம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதற்கு அவர் தகவல் திரட்டணும் இல்லையா, ஊழல் யார் அதிகமாக வாங்குறாங்கன்னு. அந்த தகவல் திரட்டுறதுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க்கே வச்சுருப்பார். ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலும் அப்படி ஒருத்தர் இருப்பார். ஆனால் யாருக்குமே தெரியாது. அவர் தான் எல்லா தகவலையும் எடுத்து அந்த படக்கதாநாயகன் விஜயகாந்த் கொடுப்பார். அவர் அதன் அடிப்படையில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து கொன்றுவார். இப்போ ரமணா பட பாணியில் என்ன நடந்திருக்குன்னா, தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஒவ்வொரு அமைச்சகத்தின் கீழும் செயல்படும் முக்கிய அலுவலகங்களில் இருக்கக்கூடிய நெட்வொர்க், அது எந்த அமைப்பை சேர்ந்த நெட்வொர்க்குலாம் நான் சொல்ல போகிறதில்ல. அந்த நெட்வொர்க்கில் இருக்கிறவங்க இந்த அமைச்சர்களுடைய ஆஃப் த ரெக்கார்டு, அதாவது ரெக்கார்டில் இல்லாமல் செய்யக்கூடிய செயல்கள், பேச்சுக்கள் எல்லாத்தையும் சான்றுகளோடு எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்பிட்டாங்க. இப்போ அதை வச்சு தான் முதல்ல ஜனவரி 3வது அல்லது 4வது வாரம், இது ஜனவரியுடைய 2வது வாரம் ஆரம்பிச்சிருச்சு. 3வது அல்லது 4வது வாரங்கிறது ரொம்ப பக்கத்தில் தான். இந்த மாதத்தில் தங்களுடைய வேட்டையை ஆரம்பிப்பார்கள். புலனாய்வு அமைப்பினர், வருமான வரித்துறை அதிரடி சோதனை எல்லாம் ஆரம்பிப்பாங்க. இது வழக்கமாக அந்த போய் சோதனை பண்ணிவிட்டு அப்புறம் ரெக்கார்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஃபோட்டோ காட்டுறதெல்லாம் கிடையாது. அத்தனையும் நீதிமன்றங்களில் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும்படியும் ஒரு நீதிபதிக்கு அவருடைய திருப்திக்கு ஏற்ற முறையும், அதாவது சட்டபூர்வமான திருப்திக்கு ஏற்றபடியும் அந்த ஆவணங்கள் எல்லாம் இப்போ திரட்டப்பட்டு விட்டது. இப்போ ரமணா பாணியில் இதை திரட்டினது யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு புத்திசாலி முதல்வர், நம்ம முதல்வர். அமைச்சர்கள் அதுக்கு மேலே அவங்களுக்கு தெரியல, நம்ம அமைச்சகத்தில் வேலை பார்க்குற இவனை அப்படி செஞ்சான் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா தகவலும் திரட்டப்பட்டிருக்கு. அத்தனை தகவல்களும் அங்கே தொகுக்கப்பட்டு வருகிறது. 4வது வாரத்தில் கைது ஆரம்பிக்கும். இப்போ சுற்றிட்டு திரிகிற அத்தனை பேருக்கும் வயிற்றில் கலக்கும். அதான் இதுக்கு முந்தைய பதிவு போட்டிருந்தேன். இவங்களை யாரையும் திமுக காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவங்களே மாட்டியிருப்பாங்க. காப்பாற்றணும்னா யார்? தலைமையிடம் தான் காப்பாற்றணும். ஆனால் அவங்களே மாட்டியிருப்பாங்க. அவங்க குடும்பத்தை சேர்ந்த பெரிய உறுப்பினர்களே மாட்டியிருப்பாங்க. நான் ஏதோ போகிற போக்கிலே ஒரு பரபரப்பு செய்திக்காக சொல்லலை. நிச்சயம் ஜனவரி 4வது வாரத்திலிருந்து மிகப்பெரிய அடிகள் விழுகும், மிகப்பெரிய தலைகள் உருளும். அதாவது நான் சொல்கிறது வருமான வரி